கோரிக்கை என்ன, தேவை என்ன என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து வர வேண்டும் என்பதற்காக தலைமை கழகத்தின் சார்பில் 20 நட்சத்திர முக்கிய பேச்சாளர்களை தேர்வு செய்து அதில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற இந்த எளியவனுக்கு 14 தொகுதிகளை தேர்வு செய்து 14 தொகுதிகளுக்கு நீ செல்ல வேண்டும். அங்கிருக்கிற பொதுமக்களை, வர்த்தக சங்கத்தை, நிர்வாக பொதுமக்களை, பொது சார்புடைய மக்களை, வர்த்தக சங்க பிரதிநிதிகளை, விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை, சிறுபான்மையின மக்களை, பாதிரிமார்களை, ரோட்டரி மற்றும் லைன்ஸ் கிளப் உள்ளிட்ட மகளிர் சுயோதவி உள்ளிட்ட அனைத்து பிரதிநிதிகளையும் நீ சந்தித்து பேசி கலந்துரையாடி கருத்துக்களை அறிந்து எங்களுக்கு அறிக்கையாக தர வேண்டும் என்ற அந்த அன்பு தலைவர் தளபதியுடைய ஆணையை நிறைவேற்ற இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு மூத்த அமைச்சராக இருந்து வழிநடத்துகிற ஆதியர் அண்ணன், உழைக்கக்கூடிய தொண்டர்களை உயர்த்தி விடுகிற மனமடைந்தவர், தலை சிறந்த மனிதாபிமானி, அன்பு தலைவர் கலைஞர் உள்ளத்திலும் அண்ணன் தளபதி உள்ளத்திலும் அண்ணன் உதயநிதி உள்ளத்திலும் நீங்கிவரை இடம் பிடித்து எதிலும் வல்லவர் என் தம்பி ஏவா வேலு என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட மாமனிதர் என்ற ஆசிரியர் அண்ணன் ஏவா வேலுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு செங்கம் தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கு அற்புதமான கோரிக்கைகளை சொல்லுங்கள், நிறைவேற்றுவதற்கு முதல்வர் இருக்கிறார், அதை எடுத்துச் சொல்ல என்னுடைய அண்ணன் வருகை தந்திருக்கிறார் என்று பாசப்படைப்போடு நெஞ்சுருகி உங்களிடம் என்னை பற்றிய அறிமுகத்தையும் அவருடைய அன்பையும் நட்பையும் பாசத்தையும் எல்லையில்லா காதலையும் என் மீது வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கிற எனது அருமை சகோதரர், எண்ணில் பாதியாக இருந்து சட்டமன்றத்திலும் மக்களமன்றத்திலும் இயக்கப்படி ஆற்றி வருகிற எண்ணில் ஒருவர் எனது அன்பு சகோதரர் வருகை தந்திருக்கிற அனைத்து அமைப்பை சார்ந்த நிர்வாக மக்கள், அனைத்து கழக நிர்வாகிகள், அனைத்து சகோதரிகள், அனைத்து பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள், வருகை தந்திருக்கிற சிறப்பு பிரதிநிதிகள் எல்லோருக்கும் அவரை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நேரத்தினுடைய அருமையை புரிந்து ஒரு சில செய்திகளை சொல்லி உங்களிடம் பெறப்பட்டிருக்கிற மனுக்கள், கோரிக்கைகள், இன்னும் நீங்கள் தர வேண்டிய கோரிக்கைகள், தேவைகள் இவைகளெல்லாம் அறிந்து அடுத்து நடைபெற இருக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல், அதற்கிடையேதான் உங்கள் முன்னால் அரங்கத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலில் சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைய தினம் எனக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, அதற்கு முன்பு சீர்காழி, அதற்கு முன்பு இன்னும் பல தொகுதிகள், பல்வேறு இடங்களுக்கு சென்று பல தொகுதிகளை சந்தித்து வந்து இன்றைக்கு நம்முடைய செங்கம் தொகுதியில் 10வது நாளாக 10வது நிகழ்ச்சியாக நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிறவர்களெல்லாம் மக்கள் கூட்டம் உண்டு, கழகத்தோடு உண்டு. ஆனால் 40க்கு மேற்பட்ட பொது அமைப்பு, பொது நிறுவனங்கள் ஒன்று கூடி என்னை வரவேற்று கோரிக்கை மனுக்களை தருகிற முதல் தொகுதி செங்கல் தொகுதி என்று பாராட்டு. அந்த வகையில் நம்பிக்கையோடு தெரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனுக்களை தரும் பொழுது 2 வார்த்தை 3 வார்த்தை அந்த கோரிக்கைகளை சொல்லுகிறீர்கள். இவை முடித்து தந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர், இவர்களை முடித்து தாருங்கள் என சொல்கிறீர்கள். இந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். இவர்கள்தான் மீண்டும் நாட்டை ஆள வேண்டும், நமது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், குறிப்பாக தலைமை கழகம் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு அறிவுறுத்தியது, ஒரு தொகுதிக்கு செல்வதற்கு முன்னால் அந்த தொகுதியுடைய தேவைகள் இருக்கிற தொகுதிகளில் கழகம் பலமாக இருக்கிற தொகுதி, தொடர் தொகுதி, திருவண்ணாமலை தொகுதிக்கு நானும் என்னுடைய அருமை சகோதரர் பிச்சாண்டியும் எந்த அளவிற்கு அவகாலத்தில் அவரும் என்னுடைய காலத்தில் நானும் போட்டி போட்டுக்கொண்டு இது திருவண்ணாமலை தொகுதிக்கு செய்திருக்கிறேனோ, அதில் கடுகளவும் குறையில்லாமல் இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு கொடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரோடு செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள்.
நீங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள், முதல்வரிடம் சொல்லுங்கள் என்று மனதார வாழ்க்கைய பெருமை மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், நம் கண்ணீர் மைந்தர், பாசத்துக்குரிய ஏவா வேலி என்ற மாபெரும் மனிதருக்கு அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரோடு கலந்து பேசினேன். நமது நகரத்தில் இருக்கிற தொகுதியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள், நம்முடைய வழிகாட்டிகள், அவர்கள் இல்லை என்றால் நமக்கு வளர்ச்சி இல்லை, மனிதன் என்ற சிந்தனை இல்லை, கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஏன் உடுத்துகிற உடை கூட இல்லாமல் இன்னும் கீழே வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு மாலை அணிவித்த அந்த மூத்த தலைவருடைய சிலைகள் எண்ணி எண்ணி பார்க்கிறேன். சட்ட மாமேதை அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினோம். வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினோம். ஏழைகளின் தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினோம். ஐயன் வள்ளுவனுக்கு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினோம். எல்லோரும் வடிவமாக இருந்து ஓர் உயிராய் உடன்பிறப்பை என்று ஒற்றை சொல்லில் 80 ஆண்டு கால தமிழகத்தை கட்டியாண்டாரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு சிலை அணிவித்து அவருடைய சிலையிலே மாலை அணிவித்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினோம். இறுதியாக கலைஞருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க படிக்கட்டில் இருக்கும்போது எங்கள் நகரமன்ற தலைவர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், எங்கள் எம்எல்ஏ சொன்னது, துணை முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த படிக்கட்டுகளில் ஏறி கலைஞருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார். அடுத்து இந்த படிக்கட்டுகளில் ஏறி மாலை அணிவிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தான் உண்டு என்று சொல்லும்போது நான் சொல்லி, கோடீஸ்வரன் விட்டால் அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, லட்சாதி வீட்டு பிள்ளை அல்ல, வசூலாளி வீட்டு பிள்ளை அல்ல, நிலச்சுவாண்டார் வீட்டு பிள்ளை அல்ல, கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிக்கொண்டு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோடீஸ்வரன் செங்கோட்டையில் இருக்கிற கலைஞருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார் என்று சொன்னார். அதில் ஒரு முதலமைச்சர் பெற்ற பிள்ளை, துணை முதலமைச்சர், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளிநடத்துகிற லட்சிய வேட்கை. ஆனால் உதயநிதிக்கு அடுத்து கோடீஸ்வரன் அந்த இடத்தில் மாலை அணிவித்தார் என்றால் என் பிறந்த பெயருடைய நன்மையை நான் செங்கல் தொகுதியில் பெற்றேன் என்பதை மனதார எண்ணிக்கொள்ள பாராட்டங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் முதலமைச்சர் அடுத்து சொன்னது, தொகுதிக்கு செல்கிற பொழுது கழக தோழர்களை சந்தி, மூத்த முன்னோடிகளை சந்தி, அவர்களுக்கு மரியாதை செய், அவர் உழைத்த உழைக்கலாம் இயக்கத்திற்கு ஆலமரமாக ஊருக்கு 2 பேர் இந்த இயக்கத்தை உழைத்தார்கள். இன்னைக்கு 200 பேர் இருந்தாயிரம். அந்த 2 பேர் இந்த நபர் இல்லை என்றால் இயக்கம் இல்லை, பால்பட்டு போயிருக்கும். போகிறாய் செல்லம் செல்வாய் என்று சொன்னவுடன் மாவட்ட செயலாளரும், சட்டமன்ற உறுப்பினரும், நகர செயலாளரும், நகரமன்ற தலைவரும், ஒன்றிய செயலாளரும் கலந்து பேசி ஒரு 10 முக்கிய டிஐபிகளை, முக்கிய நிர்வாகிகளை தேர்வு செய்தார்கள். அடையாளத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நபர் சொல்கிறேன், அறிஞர் அண்ணாவை தனது சைக்கிளில் உட்கார வைத்து கூட்டங்கள் சமைக்கின்றனர். கலைஞரை தன்னுடைய சைக்கிளில் பின்னால் உட்கார வைத்து கூட்டமே சமைக்கின்றனர். நான் எத்தனையோ தொகுதி சென்றிருக்கிறேன். ஆனால் மிதிவண்டியில் அண்ணாவை உட்கார வைத்து அழைத்து சென்ற தொண்டன் இந்த செங்கல் தொகுதி உண்டு இருந்தால் உங்கள் காலத்தளவில் என்னுடைய பாசத்தை, என்னுடைய விசுவாசத்தை, என் உழைப்பை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த குடும்பம், அவர் நகரமன்றத்துடைய துணை தலைவர், அவருடைய மனைவி நகரமன்ற உறுப்பினர், பழுத்த படம் இயக்கத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மதத்தையும் மீறி, அந்த மதம் என்ற கோட்பாட்டையும் மீறி கருப்பு சிவப்புக்கு வெட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் கன்னி தமிழ் காவலர் கலைஞர் என்ற மாமனிதனுடைய பாசம் கிடைக்கிறது. எனவே இப்பேற்பட்டவர்களுடைய உழைப்பை, தியாகத்தை, மூத்த முன்னோடிகளை 8 பேரை சந்தித்து அவர் இல்லத்தில் சந்தித்து அவர் குடும்பத்தினரோடு கலந்து பேசி அவர்கள் அறிவிக்கிற பெருமையை நான் பெற்று நான் அவர்களுக்கு துண்டுசாலை அறிவித்து பெருமைப்படுத்தி முதலமைச்சர் அனுப்பினார். உங்களை பார்க்க வந்தேன், நலம் விசாரிக்க சொன்னார், அம்மாவிடம் பேச சொன்னார், முதலமைச்சர் சொல்லுவேன், படம் எடுத்துக் கொள்கிறேன், ஏவா வேலன் உங்களை தேர்வு செய்தார், செங்கம் எம்எல்ஏ மூப்பேகிரி அழைத்து வந்தார் என்று சொன்ன பொழுது அவர்கள் அழைத்த பரவசம். அதில் சொன்னார், நேற்றைய தினம் நான் ஒருவரிடம் சொன்னேன், நாளைக்கு அமைச்சர் வீட்டுக்கு வருகிறார் என்று. நான் சொன்ன நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரை அவர் கண் உறங்கி இருக்கிறாரு என்று. இதுதான் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய திமுக மக்களுடைய உண்மையான உணர்வு. எல்லா தொகுதிகளிலும் நான் பொது நிர்வாகங்களை சந்திக்கிறேன். வர்த்தக சங்கங்கள், தொழில் நிறுவனங்கள், ஆசிரியர் கூட்டமைப்பு, அரசு ஊழியர் கூட்டமைப்பு, சிறுபான்மையினர் நலச்சங்கங்கள்,
அம்பேத்கர் பேரியக்க நலச்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இப்படி மீனவர்கள் சங்கங்கள், அதே போல் வர்த்தக சங்கத்திலேயே காய்கறி தனிச்சங்கம், மலர் விற்பனை தனிச்சங்கம், சாலை ஓர வியாபாரிகள் நலச்சங்கம் தனியாக, இப்படி ஒவ்வொரு அமைப்பினரும் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அனைவரையும் ஒரு அரங்கத்துக்குள் ஏற்பாடு செய்து தருகிறேன், உரிய நேரத்தில் வா என அருமை சகோதரர்கள் அன்று மூப்பை கிரி அழைத்தார். வந்தேன். நான் சென்று வந்த தொகுதிகளிலேயே 40க்கும் மேற்பட்ட தொழிலமைப்புகள் ஒன்று சேர்ந்து காத்திருக்கப்பட்ட மனுக்களை பெற ஒரு செல்வத்தை உருவாக்கி இருக்கிறேன். அனைத்து மனுக்களும் இன்றைக்கு இரவு படிப்பேன், அடிக்கோடிடுவேன், தனியாக குறிப்பிடுவேன், தேவை என்ன என்பதை எழுதுவேன், கொடுத்த சங்கம் என்பதை எழுதுவேன், கொடுத்த சங்கத்தின் நிர்வாகி யார் என எழுதுவேன், அவருடைய தொடர்பு என்ன எழுதுவேன். இவைகள் அனைத்தும் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்படும். மாண்புமிகு ஏவா வேலவற்றின் மூலமாக வழங்கப்படும். எம்எல்ஏ அழைத்து சென்று வழங்கப்படும். அவைகள் பொதுவான கோரிக்கையாக இருந்தால் அது பொது பிரச்சனையாகும். தனித்த கோரிக்கையாக இருந்தால் அவரை நிறைவு செய்வதற்கு தேர்தல் அறிக்கையில் வெளியிட நம்முடைய கழக தலைவர் முன் வருவார். தேர்தல் நேரத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை வெளியிடும். ஆனால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது தனித்தன்மை வாய்ந்தது, புகழ் பெற்றது, நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கும். அது ஒற்றை சொல்ல வேண்டும் என்றால் பொருளாதார மாமேதை ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நம்முடைய மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்தவர். அவர் கையெழுத்திட்டால் தான் இந்தியாவுடைய ரூபாய் செல்வம். அந்த இடத்தில் இருந்த மாமனிதர் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அவர் பிரதமராக வர வேண்டும் என விரும்புகிறார்கள். அவருக்கு விருப்பமில்லை. பொதுவாக என்பதை இருக்கட்டும், நான் ரிசர்வ் வங்கி கவர்னர் என்ற பெருமையோடு இருந்தவர். பலதரப்பட்ட நிர்பந்தத்திற்கு பிறகு அவர் பிரதமராக சம்மதிக்கிறார். சம்மதித்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை அன்னை சோனியாவிடத்தில், நான் பிரதமராக இருக்க வேண்டுமானால் நான் விரும்பிய துறை நிதித்துறை, அந்த நிதித்துறைக்கு தகுதியுள்ள ஒருவர் நிதியமைச்சராக வேண்டும். அந்த தகுதியுடைய மாமனிதர் தமிழகத்தில் இருக்கிற பா சிதம்பரம் என்ற மனிதர் எனக்கு நிதியமைச்சர் வேண்டும் என சொன்னார். சொன்னவர் மன்மோகன் சிங். கோரிக்கை வைத்தது சோனியாவிடத்திலும் கலைஞரிடத்திலும், அதை நிறைவேற்றி தந்தது இருவரும் தலைவர்கள். அமைச்சரானார், நிதியமைச்சராக பா சிதம்பரம். தேர்தல் அறிக்கை கலைஞர் வெளியிட்டார். வெளியிட்ட நேரத்தில் டெல்லி பட்டினத்தில் நின்று கொண்டு தமிழகத்தில் கலைஞர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், பார்த்தீர்களா, படித்தீர்களா என்று கேட்டார். மரியாதைக்குரிய பொருளாதார மேம்பதை பா சிதம்பரம் அந்த தேர்தல் அறிக்கையை 10 பக்கங்கள் படித்துவிட்டு பத்திரிகையாளர் மத்தியில் காட்டிவிட்டு சொன்னார், தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் கதாநாயகன் கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை. முதல்வர் யார், அமைச்சர்கள் யார், எம்எல்ஏக்கள் யார் முக்கியமல்ல, இந்த தேர்தல் அறிக்கை வெற்றி பெறும் என பா சிதம்பரம் சொன்னால் கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைந்தது. அந்த அளவுக்கு நம்பிக்கை. எனவே இப்போது சொல்கிறேன், 1000 பேர் 1000 அறிக்கைகளை வெளியிடலாம். போகிற இடத்தில் பேசுவதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தது கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் 5000 அள்ளி வழங்கிய பொழுது விரைவாக்குகிறார், ஓட்டுக்காக கேட்கிறார் என்று கொச்சைப்படுத்தியவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் 10,000 வழங்குவேன். பைத்தியகாரத்தனமான தேர்தல் அறிக்கை இல்லையா? 1000 ரூபாய் கொடுப்பதை குறை சொன்னாய், 5000 ரூபாய் கொடுத்ததை கொச்சைப்படுத்தினாய், இதை ஓட்டுக்காக நீ சொல்கிறாய் 10,000. இன்றைக்கு சொல்கிறேன், நீ 20,000 தருவேன் என சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். இது முதல்வர்களுடைய மதிநுட்பம் என்னவென்றால், பொதுவாக அரசு என்பது பொருட்களை வழங்கலாம், உணவுப் பொருள் வழங்கலாம், வீட்டு உபயோகப் பொருள் வழங்கலாம், குடியிருக்கிற மனை வழங்கலாம், குடியிருக்கிற வீடு வழங்கலாம். ஆனால் ரூபாயாக பணமாக பெறுவது என்பது ஒரு வகையில் கையூட்டு. எனவே உரிய நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகி தேர்தல் 3 மாதத்துக்கு இந்த 1000 ரூபாய் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று இரவோடு இரவாக சூதுமதிக்காரர்கள் வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தை நாடலாம் என எண்ணிய நேரத்தில் தான் கலைஞர் பெற்ற பிள்ளை அல்லவா என்றைக்கு சொல்லுவேன், 7 கலைஞரை தாண்டிய முன்பான உடைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினை கூட்டு 1 மணி நேரம் வசந்திருந்தால் போதும், விடியவரை காத்திருக்கலாம் என காத்திருந்தால் போதும். 7 மணிக்கு நீதிபதியை நாடியிருப்பார்கள், இல்லத்திலே மனுக்களை தந்திருப்பார்கள்.
உயர்ஜாதிக்க ஆதிக்கத்தால் தமிழகத்தில் வளர்ச்சியை குறைக்கக்கூடியவர்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சமதர்மத்தை விரும்பாதவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினுடைய நல்வாழ்வை உள்நோண்டி புதைக்கிற அந்த ஆதிக்க மனமடைந்தவர்கள் ஒரு மனு வந்தால் போதும் பச்சை பேனாவால் மையால் கையெழுத்திட்டு 1000 ரூபாய் திட்டம் 3 மாதத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் என ஒரு அறிவித்திருந்தால் என் ஏழை வாழ்க்கை வாழ்வு என்னவாகும்? சிந்தித்தார் தளபதி, யோசித்தார் தளபதி. உன்னுடைய சூதுமதி இப்படியா? 1000 ரூபாய் தடுப்பதற்கு சரியா? சிந்தித்து விடியற்கால 7 மணிக்குள் கண் விழித்து நிதித்துறை அமைச்சரை அழைத்து, நிதித்துறை செயலாளர் அழைத்து, நிர்வாக பெருமக்கள் அழைத்து அந்த சூதுமதிக்காரர்களை வென்று 7 மணிக்குள் அனைத்து கைதி கலைக்கிறோம் 5000 போட வைத்த அந்த ஆளுமை திறன் இந்த ஒன்றுக்காகவே எங்கள் அண்ணன் தளபதி இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆளுவதற்கான முழு பயிற்சியை பெற்றிருக்கிறார். தலைவனுக்கு தான் தெரியும் குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று. அதுபோல் தமிழகம் என்ற குடும்பத்தின் தகுதியுள்ள ஒரே தலைவன் தந்தை நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் 5000 அள்ளி வழங்கினோம். பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு 10,000 வழங்கும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதற்குள்ளே சென்று விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் தருகிற கோரிக்கைகள் மனுக்கள் 14 தொகுதிகள் பெற்றவைகள் அறிக்கையாக பெறப்பட்டு முதலமைச்சரிடம் வழங்கப்படும், தலைப்பு வாரியாக வழங்கப்படும். அதனுடைய அறுவை சகோதரர் சொல்வதை போல 20 நட்சத்திர பேச்சாளர்கள் அனுப்பியிருக்கிறார் தலைவர். அது எளியவன் கோபீசரியின் ஒருவன், திருவிடைமருதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் எப்பொழுது அழைத்தாலும், அவருடைய அன்பு மகன் கம்பன் நிர்வாக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் எத்தனை முறை அழைத்தாலும், அவருடைய அருமை சகோதரர் மூப்பேகிரி எத்தனை முறை அழைத்தாலும், என்னுடைய திருவிடைமருதூர் தொகுதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதை விட 200 மடங்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற தொகுதி இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதி என்பதை வாழ்நாள் முழுவதும் சொல்கிறேன். அதற்கு காரணம், எங்களுக்கு ஒரு மண்ணை இருந்தார், ஐயா கோசி மணி இருந்தார், அவர் வழியில் பல ஆளுமைக்க மாமனிதர்கள் கட்டி ஆண்டு இயக்கத்தை வழிநடத்தி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். இந்த தொகுதி பால்பட்ட தொகுதி. ஆளுங்கட்சியால் எதிர்கட்சி எம்எல்ஏ, எதிர்கட்சி இருந்தால் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆக முடியாத நிலை, வளர்ச்சி அடையாத சூழ்நிலை. எல்லா ஊரும் வளர்ச்சி உண்டு, எல்லா ஊரும் கல்லூரி உண்டு. ஆனால் செங்கம் தொகுதி என்று சொன்னால் இருந்த நிலை அதுதான். இவர் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி வரிசையில் இருந்தவரை எத்தனையோ ஆதரவுப்பட்ட ஆதரவு பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் என்று என்னை தனித்து அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இந்த எளியவன் உயர்வுத்துறை அமைச்சர் பிறகு ஆன பிறகு 4 மாதத்தில் 16 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழகத்தில் கொண்டு வரும். என்னுடைய 80 ஆண்டு கால கோரிக்கை கல்லூரி வேண்டும் 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 இல்லை. 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தேன். 2011 2016 இருமுறை நின்று வென்றேன். எதிர்கட்சி காது கொடுத்து கேட்கவில்லை, ஆளுங்கட்சி. 2021 ஆட்சிக்கு வந்தோம். அரசு புலனாய் என்ற பொறுப்பு 3.5 ஆண்டுகள் கோரிக்கை வைத்தேன். கோரிக்கை கோப்பளவில் இருந்தவர நிறைவேற்றி தரப்படவில்லை, நிதி இல்லை, பல்வேறு காரணங்கள். நானே இந்த துறைக்கு அமைச்சரான பிறகு என்னென்ன கோரிக்கைக்காக காத்திருந்தேனோ 80 ஆண்டு கால கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் 4 மாதத்தில் 16 கல்லூரி, அதில் முதல் கல்லூரி செங்கம், 2வது கல்லூரி. எனது மக்களுக்கு, என் தொகுதி மக்களுக்கு பேரானந்தம். என் சகோதரனுடைய தொகுதியில் இருக்கிற அனைவருக்கும் ஆனந்த கண்ணீர் வடித்து என் தொகுதிக்கு கல்லூரி தந்தீர்கள் என்று பெருமைப்பட்டார்கள். அதற்கு மூல காரணம் உந்து சக்தியாக இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு. அதற்கு கால் எடுக்க மணிக்கணக்கில் என்னோடு நின்று கோப்புகள் கையும் என்னோடு பல ஐஏஎஸ் அதிகாரிகளை சுற்றி வருவதற்கு எண்ணில் பாதியாக என் சகோதரன் மூப்பே கிரி என்பதை 1000 சொல்லி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்காகிவிட்டது. கல்லூரி உண்டு. நான் அறிந்தவரை தெரிந்தவரை சட்டப்பேரவையில் கல்லூரி திறக்கப்படும் அறிவித்தோம். அடுத்த 2 நாளில் அதற்கான அரசாணை விரைவில் தேர்வு வருகிறது. நீங்கள் தேர்ச்சி பெற்று வாருங்கள். நானும் தேர்தலில் இருக்கிறேன், தேர்ச்சி பெற்று வருகிறேன். இருவரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தை தூக்கி நிறுத்துவோம் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர். அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகளை பெற, மனுக்களை பெற, தேவைகளை அறிய மனுக்களை வந்திருக்கிறீர்கள். பரிசீலித்து அளித்து விடுவேன். மீத மனுக்கள் இருந்தாலும் நம்பி தாருங்கள். முதல்வரிடம் ஒப்படைக்கிறேன்.
தேர்தல் முன்பு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அந்த அறிக்கையில் உங்கள் குறைகள் கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடும். தேர்தல் அறிக்கையில் திமுக வெளியிட்டு விட்டால் தேர்தலுக்கு பிறகு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக தளபதி இரண்டாவது முறை அமர்ந்ததற்கு பிறகு அவர் போடுகிற சட்ட திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இருப்பவைகள் தான் வரும். எனவே நீங்கள் தருகிற கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் வரும். தேர்தல் அறிக்கை வந்த கோரிக்கைகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாவது முறை முதலமைச்சர் ஆன பிறகு அனைத்தும் சட்டங்களாக திட்டங்களாக தீர்த்தி தருவதற்கு இந்த எளியவர் கோவை செல்லும் துணை என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி என் சகோதரர் கூடுதல் செய்தி சொன்னதை போல் அந்த 20 பேச்சாளர்களில் நட்சத்திர பேச்சாளர்களில் வேறு யாராவது ஒருவராக வந்திருந்தால் இதற்கு எந்த முக்கியத்துவம் என்று எனக்கு தெரியாது. அந்த தேர்தல் அறிக்கை குழுவிலேயே ஒரு உறுப்பினர் என் கோவை செல்லியன் அவரே சென்று வந்திருக்கிறார். பருத்தி புடவையாக காட்சியதை போல புடவை வாங்க போனா பருத்தி வாங்க போனா பருத்திய புடவையா வந்து இருக்கும். அதை போல் வந்திருக்கிறார் என்று சொன்னால் என் சகோதரனுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் கொடுக்கிற அனைத்து கோரிக்கைகளும் தேர்தல் அறிக்கை குழு தலைவர் நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் அக்கா கனிமொழி மூலமாக தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெறும். கலைஞருடைய தளபதியுடைய கலங்களில் இடம்பெறும். நம்பி தாருங்கள், கோரிக்கை நிறைவேற்றும் என்று சொல்லி வந்த இடத்தில் வரவேற்று உபசரித்து சில பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு வழங்கிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாமனிதர் மூப்பே கிரி அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏமா வேடு அவர்களுக்கும் அதை உருவாக்கி தந்தை அண்ணன்மார்கள் நகர செயலாளர் நகரமன்ற தலைவர் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் வருகையிலிருந்து மதித்து வந்திருக்கிற 40க்கும் மேற்பட்ட அனைத்து அமைப்பை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் என் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை வாழ்த்துக்களை இடத்தை தேர்வு செய்ய சொல்லுவோம். ஓடோடி வந்தார், தேடி தேடி பார்த்தார், அழகான ஒரு இடத்தை தேர்வு செய்து கண்டுபிடித்து விட்டோம், அமைச்சரிடம் சொல்லிவிட்டோம், ஆட்சித் தலைவர் பார்த்து விட்டார், நீங்கள் சொன்னால் திறப்பவளா நடத்தலாம் என்று தற்காலிக கல்லூரியை நம்முடைய செங்கல் தொகுதியில் அடையாளம் காட்டியவர் மூப்பே கிரி என்ற மக்கள் தொண்டர். 16 கல்லூரிகளுக்கு 10 நாள் இடத்தை தேர்வு செய்தேன். நான் சார்ந்திருக்கிற தொகுதி உட்பட அந்த தொகுதியில் கல்லூரி திறப்பதற்கான தேதியை முதலமைச்சரிடம் பெற்று முதலமைச்சர் திறந்தார். எல்லா கல்லூரிகளும் திறக்கப்பட்டது தற்காலிக கட்டிடத்தில். அடுத்த ஒரு 2 மாதத்தில் முயற்சி எடுத்தேன். தற்காலிக கட்டிடம் எத்தனை வருடம் செயல்படுத்த முடியும்? எத்தனை வகுப்பறை, கழிப்பறை ஏது, விளையாட்டு மைதானம் ஏது, ஆசிரியர்களுக்கு வசதி ஏது? எனவே நிலையான கட்டிடம் வேண்டும். அதற்கு 5 ஏக்கர் 7 ஏக்கர் இடம் தேவை என்று சொன்னவுடன் தேடி 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 பார்த்து அண்ணன் ஏவா வேடு வழிகாட்டுதலோடு எங்கள் நிர்வாகியின் முன்னிலையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியோடு நிரந்தர கட்டிடம் கல்லூரிக்கு கட்டுவதற்கும் இடத்தை தேர்வு செய்திருந்த பெருமை என்னுடைய அருமை சகோதரர் மூப்பே கிரி அவர்களை படிப்படியாக இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஆண்டில் கல்லூரி திறக்கப்படும் என அறிவித்து அரசாணை பிறப்பித்து தற்காலிக கட்டிடம் கட்டப்பட்டு நிரந்தர கட்டிடத்திற்கும் இடம் ஒதுக்கப்பட்டு அதை முதலமைச்சரே அதற்கான துவக்க விழாவை கால்கோள் விழாவை நடத்திய முதல் கல்லூரி தமிழகத்தில் செங்கம் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி முதலமைச்சர் அறிவித்தார். எனவே கோப்புகள் என்பது அரசாங்கத்தில் ஆமை வேகம் எல்லோருக்கும் தெரியும். ஆமை வேகத்தில் போகிற கோப்புகளை ராக்கெட் வேகத்தில் இயக்கி அந்த கல்லூரியை கொண்டு வந்த பெருமை முதலமைச்சருக்கு உண்டு, ஏவாவிற்கு உண்டு, என் அன்பு சகோதரர் மூப்பே கிரிக்கு உண்டு. இன்னைக்கு நாம் திறந்திருக்கிற கட்டப்பட்டு திறக்க இருக்கிற அந்த நிரந்தர கட்டிடம், நிலையான கட்டிடம் 18 கோடி. எவ்வளவு? 18 கோடி மதிப்பீடு. நான் கல்லூரிக்கு ஆய்வுக்கு வந்தபோது சொன்னேன், அந்த தமிழ் மாநிலத்தில் படித்தவுடன் சொன்னேன், 3 ஆண்டு முடித்துவிட்டு நீங்கள் வெளியூர் சென்று MA MSc படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை செங்கத்தில் இந்த கல்லூரி திறக்கவில்லை, எங்கே சென்று படிப்பீர்கள் என்று கேட்டேன். சில பல தம்பிகள் திருவண்ணாமலை, சில சகோதரிகள் சேலம், சில பேர் சென்னை, சில பேர் பல்கலைக்கழகம் என்று ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால், 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் நான் சென்று படித்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கல்லூரி வந்த பிறகு உள்ளூரிலேயே படிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவரிடத்தில் சொன்னேன், 3 ஆண்டு முடித்துவிட்டு MA MSc MCom படிக்க நீ வேறொரு கல்லூரிக்கு போக வேண்டாம். 18 கோடியை முதலமைச்சர் தந்திருக்கிறார். இந்த கல்லூரியிலேயே எதிர்காலத்தில் புது வகுப்பு கொண்டு வரவும் அரசாணை பிறப்பிப்பேன். காரணம் அம்பேத்கர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இருட்டில் கிடக்கிற மக்கள் மேலோக வேண்டும் என்றால்
அறிவு தேவை. அந்த அறிவுக்கு அடிப்படை கல்வி. கல்விதான் அழியாத சொத்து என்று சொல்லுபவர்களை சமீபத்தில் சென்னையில் சொன்னார். லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொன்னார், நீங்கள் படியுங்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சொன்னார், நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள், உங்கள் படிப்பை நான் பார்த்துக் இப்படி சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான்.